படம் ரீலீஸ் ஆனதுலேருந்து நிறைய ரீல்ஸ் மீன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. நீலாம்பரி தான் ஒரு ஸ்ட்ராங்கான உமன், படையப்பாவால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான உமனை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு. பட் நீலாம்பரிக்கு இருந்தது லவ் கிடையாது, இட்ஸ் கால்ட் அப்சஷன். இது வரைக்கும் அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே கிடைச்சிருக்கும். அவங்க பேரண்ட்மே கூட பெர்மிசிவ் பேரண்டிங் சொல்லக்கூடிய ஒரு அன்ஹெல்தியான பேரண்டிங் பண்ணியிருப்பாங்க. அதாவது அங்க அஃபெக்ஷனும் பேம்பரிங்கும் அதிகமாக இருந்திருக்கும், கண்ட்ரோல் கம்மியா இருக்கும். அவங்க லைஃப்ல ஆசைப்பட்ட எல்லா பொருளும் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி படையப்பாவுமே ஒரு பொருளா நினைச்சுதான் ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் லவ் பட் அப்சஷன். நான் கேட்ட இது எல்லாமே எனக்கு கிடைக்குங்கிற அப்சஷன். படையப்பு மேல அவங்களுக்கு லவ் கேர் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல கூட காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்காம அவங்க ரொம்ப லோவா நினைக்கிற ஒரு பொண்ணுக்கு கிடைக்கும் போது சின்ன சின்ன ரிஜெக்ஷன் எல்லாமே ஃபேஸ் பண்ண முடியாத அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஃபெயிலியர் ஆகி செல்ஃப் டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா அவங்களோட ஒரு ரிஜெக்ஷனை ஹேண்டிலே பண்ண முடியல. சரி, அப்போ நீலாம்பரிக்கு இவ்வளோ ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்கன்னா படையப்பா சாத்விங் அப்படின்னு பொண்ணுங்களை கேட்டகரைஸ் பண்ணி பாசிவான பொண்ணை சூஸ் பண்ணும்போது படையப்பா வீக்காகவும் நீலாம்பரி ஸ்ட்ராங்காகவும் தெரியப்படுது. படையப்பா பண்ணது சரின்னு சொல்லல, ஆனா நீலாம்பரி பண்ணது கரெக்ட்னு ஆகிடாது. நீலாம்பரி உண்மையாவே ஒரு போல்டான விமனா இருந்திருந்தாங்கன்னா மற்றவங்க வேல்யூ பண்ணியிருப்பாங்க. அண்ட் படையப்போட ரிஜெக்ஷனை அவரோட பர்சனல் சாய்ஸ் எடுத்துட்டு அதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அவங்க லைஃபை பார்த்து மூவ் ஆன் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டேஞ்சரஸான அப்சசிவான லவ் எல்லாம் நம்ம க்ளோரிஃபை பண்ணும்போது இதை பார்த்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இதுதான் ஹெல்த்தியான லவ் அப்படின்னு நினைச்சு மிஸ்லீட் ஆயிடுறாங்க.